ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. காளானும் உருளைக்கிழங்கும் சேர்த்து குழம்பு பண்ணியா இவ்வளவும் டேஸ்ட்டு வருமா? கண்டிப்பாக வருவாங்க. நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் சப்பாத்தியோட கூடையும் சாப்பாடுன்ற கூடையும் ഒക്കെ நல்ல சூப்பர் காம்பினேஷன் ஆகிற மாதிரி தான் இன்றைக்கு நம்ம இந்த காளான் மசாலா செய்ய போகிறேன். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியும் டேஸ்ட்டு அருமையானதுமாய இந்த காளான் மசாலா எப்படி தயார் பண்ணலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக 200 கிராம் காளான் நான் எடுத்திருக்கிறேன். இது மேலே இருக்கிற தோல் எல்லாம் மாற்றி நல்லா க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா கட் பண்ணி பின்னாடி நமக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். இதனோட கூட 2 உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், 15 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி இவ்வளவும் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கும் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. தக்காளி மட்டும் அப்படியே வச்சுருக்கு, அது அப்புறமா நமக்கு செய்யலாம். காளானும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. பாருங்கள், இந்த சைஸில் தான். இனி இன்னொரு கடாயை அடுப்பிலேக்கு வச்சு சூடு பண்ணி அதிலேக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கேன். அதிலேக்கு கொஞ்சமாக தேங்காய் போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்புக்கு, அதனால தான் நான் தேங்காய் போட்டிருக்கிறது. இனி கடுகு போடலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா நமக்கு அதிலேக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் விட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். வெங்காயத்தின் கலரெல்லாம் நல்லா மாறி வரணும். இந்த டைமில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி மிக்சியில் ஒன்று அரைச்செடுத்தது தான் அதிலேக்கு சேர்த்தி இருக்கிறது. இதையும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். அதோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இவ்வளோ நான் போட்டிருக்கு. இது போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் காளான் இதிலேக்கு சேர்க்கலாம். கூட உருளைக்கிழங்கும் சேர்க்கலாம். அப்புறமா நல்லா வணக்கி எடுக்கலாம். காளானில் நின்று தண்ணி நல்லா வந்துட்டே இருக்கும். இந்த டைமில் இதிலேக்கு தேவையான உப்பு சேர்த்தி நல்லா வணக்கி எடுக்கலாம். இதே மாதிரி 2 நிமிஷம் வணக்கியதுக்கப்புறமா மூடி வச்சு லோ ஃப்ளேமில் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற தேவையில்லை. காளானில் நின்று தண்ணி இதே மாதிரி இறங்கி வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறமா மூடி திறந்து இடையில இதே மாதிரி கலர் விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஆனால் நம்ம உருளைக்கிழங்கு ஒன்றும் நல்லா வேகலை. இனி இதிலேக்கு நமக்கு 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் இவ்வளோ நமக்கு சேர்க்கலாம். இது போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இதனுடையும் பச்சை வாசம் ஒன்றும் இருக்கக்கூடாது, அதனால் நல்லா வணக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இதே மாதிரி பிச்சு போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. இந்த மாதிரி நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறமா இதிலேக்கு தேவையான சூடு தண்ணி ஊற்றி நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். உருளைக்கிழங்கு கரெக்டாக வேகலை, அதனால் சூடு தண்ணி தான் இதிலேக்கு ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போது கரெக்டு பாகத்தில் உருளைக்கிழங்கும் காளானும் வெந்திருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு சில பீஸு மட்டும் நமக்கு இதே மாதிரி உடைச்செடுக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது நம்ம குழம்பு நல்லா கரெக்டாக திக்காயிட்டு கிரேவி இருக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம உடைச்செடுக்கிறது. இனி இதிலேக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போடலாம். ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் காளான் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ഇത് ചപ്പാത്തിയുടെ കൂടെയും സാപ്പാടിൻ്റെ കൂടെയും ഇഡ്ഡലി ദോശ எல்லாத்திൻ്റെ கூடயும் நல்ல காம்பினேஷன் தான். அதனால் நீங்கள் ஒரு தடவைங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.